பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் கருப்பு துண்டு மற்றும் கருப்பு கொடி ஏந்தியபடி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சண்முகம் சாலை பள்ளிவாசலில் இருந்து பாரதி திடல் வரை பேரணியாக சென்றவர்கள் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 59 இடங்களில் போராட்டங்கள் நடத்தியதாக தெரிவித்தார். முக்கியமான 4 கோரிக்கையுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் கோரிக்கை, எஸ்ஐஆர் பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்திய மக்களை ஓட்டுரிமையை நிரூபிக்க சொல்லி மறைமுகமாக குடியுரிமையை நிரூபிக்க சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க கோரியும், அதேபோல் முஸ்லிம்களுடைய செல்வந்தர்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட வக்பு வாரிய சொத்துக்களை திருட்டுத்தனமாக கொல்லப்புறமாக திருடுவதற்காக வக்பு திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கின்றது. அதை திரும்ப பெறக்கூடியும் ஞானவாய் பள்ளிவாசல், சம்பல் பள்ளிவாசல், அதேபோல் தாஜ்மஹால், அதேபோல் நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக மதுரையில் சிக்கந்தர மலையை கைப்பற்றுவதற்கான யுக்தியை அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் 1991 அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறைப்படி அமல்படுத்த கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.